இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட இந்த வாசுதேவநல்லூர் இந்த மண்ணிலிருந்து நான் பேசுவதற்கு மிகவும் பெருமை அடைகிறேன். அதற்கு முன்னாடி இனமே உயிரென வாழ்ந்த இந்த சமுதாயத்துக்காண்டி எண்ணற்ற போராட்டங்கள் நடத்தி சிறை சென்ற நூற்றுக்கணக்கான வழக்குகளை பெற்று சிறை சென்று அவர் வாழ்நாள் முழுவதும் நீதிமன்றங்கள் படியேறிய உடல்நிலை சரியில்லாமல் இறந்த மாவீரன் சம்யா பாண்டியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒரு 2 நிமிடம் ஒரு மௌன அஞ்சலி செலுத்திக்கிட்டோம். தயவுசெய்து எல்லாரும் அவருக்கு ஒரு 2 நிமிடம் வந்து மௌன அஞ்சலி எந்திரிச்சிருந்து செயல்படுத்துங்க. இந்த கூட்டம் என்பது இந்த வாசுதேவநல்லூர் சுற்றி உள்ள இந்த ஒன்றிய கூட்டம், இந்த ஒன்றியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் கூட்டம். அதுவே இத்தனை இளைஞர்கள் பெரியவர்கள் நீங்க எல்லாரும் வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த கூட்டத்துக்கு தலைமையில இருந்து எந்த ஒரு ஏற்பாடும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனையோ கூட்டம் நடத்திருப்போம் வச்சிருப்போம். அதுல நேரடியா தலையிடுவோம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலயும் நம்ம கூட்டம் நடத்தணும்னா தலைமையோட தலையீடு இருக்கும். ஆனா தலைமையோட தலையீடே இல்லாம இந்த தம்பிமாரு அன்பு தம்பி வல்லரசு பாண்டியன், பிஸ்தா முருகன் இவங்க எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்றாங்களே, சரி இவங்க பொறுப்புக்கு விட்டு பார்ப்போம். இவங்க என்னதான் பண்ணுதாங்கன்னு பார்ப்போம். நாம அதை நாம எந்த ஒரு உதவியும் பண்ணாம இருக்கும். இவங்க என்ன செய்தாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி தான் இதை விட்டுருந்தோம். ஏன்னா உண்மையில எந்த மாநில பொறுப்பாளர்களுக்கும் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க யாருக்கும் தெரியாது, ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இவ்வளவு அழகா மிக சிறப்பான முறையில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒன்றிய செயலாளர் கூட தகுதி இல்லாத ஒரு சிலர் தலைவராக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவருங்கிற பேர்ல போவாங்க. அவங்க மட்டும்தான் போவாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா. ஏன்னா மக்கள் செல்வாக்கு இருக்காது. ஆனா ஒரு ஒன்றியத்தில் உள்ள ஒரு கூட்டத்தில் பொறுப்பாளர்களை இவ்வளவு பேரை வச்சு ஒரு கூட்டம் நடத்துறது வாசுதேவநல்லூர்ல மட்டும்தான். அதை நினைச்சு அன்பு தம்பிகளை நினைச்சு நான் மிகவும் பெருமை அடைகிறேன், பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டத்தின் இந்த கூட்டம் இப்ப இதுக்கு அடுத்த கூட்டம் சிவகிரியில நம்ம அக்டோபர் 20க்கு பனவழி சத்திரத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டம் போடுறோம். தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு முகர் விழா மாதிரி பண்றோம். அதற்கு ஒரு முன்னோட்டமா சிவகிரியில வச்சு ஒரு கூட்டத்தை நமது ஜமீன் ராஜா அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் எல்லாருமே ரெடி பண்ண போறாங்க. விக்னேஷ் ராஜா அவர்களுடைய தலைமையில அங்க நடைபெற போகிறது. அதுல நம்மளுடைய மாநாட்டுக்கான நம்மளுடைய பொதுக்கூட்டத்துக்கான அத்தனை அறிவிப்புகளும் அதுல வெளியிடப்படும். இப்ப இங்க நம்ம பொறுப்பாளர்கள் வாசுதேவநல்லூர் உள்ள பொறுப்பாளர்கள் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கிறதுனால உங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒரு கட்டம் சொல்றேன். நமக்கான கோரிக்கைகள் நமக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இந்த பிரச்சனை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா பொறுப்பாளர்கள் நீங்க உறுப்பினர் நீங்க எல்லாருமே வாரத்துல ஒரு நாளாவது ஒரு மணி நேரமாவது இந்த சமுதாயத்தை பத்தி நீங்க சிந்திக்கணும். இந்த சமுதாய பிரச்சனைகளை பத்தி நீங்களா 5 பேர் 10 பேர் உட்கார்ந்து பேசணும். நம்ம அடுத்த கட்ட நகர்வு நம்ம எப்படி பண்ணலாம். ஏன்னா ஒரு ஒன்றியத்துல இவ்வளவு பொறுப்பாளர்கள் சாதாரண விஷயம் கிடையாது. ஆளுங்கட்சியில தான் இவ்வளவு பொறுப்பாளர் இருப்பாங்க. ஒரு ஒன்றிய பொறுப்பு அந்த ஒன்றியத்துக்கு உள்ள பொறுப்பாளர் தான் நீங்க எல்லாரும் இருக்கீங்க. அதனால இந்த வாசுதேவநல்லூர் ஒன்றியங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுடைய மண்ணோட வரலாற்றையும் நம்மளுடைய மண்ணோட புகழையும் எவனுமே வெளி உலகத்துக்கு கொண்டு போக மாட்டான். நம்ம தான் கொண்டு போகணும். புரியுதா உங்களுக்கு? இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போட்டு முதல் மண்ணு வாசுதேவநல்லூர் மண்ணு, முதல் மண்ணு. அதை நம்ம தான் கொண்டு போகணும். எப்பேற்பட்ட ஊர்ல நீங்க பிறந்திருக்க பத்திலா, அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பத்திலா, அதனால நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். இங்க உள்ள ஒரு சில அதிகாரிகள் ஒரு சிலருடைய அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் எனக்கு தம்பிமார் எல்லாரும் சொன்னாங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்கேன். ஏற்கனவே இந்த சமுதாயத்தை கேட்க நாதி இல்லைன்னு சொல்லி யாராவது அடக்கணும் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் விட மாட்டேன், பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதுபோல குறிப்பிட்டு இப்ப தொடர்ந்து நம்ம சமூகத்துல நமது வரலாற்றுகளை மறைக்கணும், நம்மளுடைய பட்டங்களை திருடணும் அப்படிங்கிற நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். பாண்டியர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பாண்டியர்கள் யாரு? இல்ல பாண்டியர்கள் யாருன்னு கேட்க எல்லாரும் சவுண்ட் கம்மியா வச்சிருக்கீங்களா? பாண்டியர்கள் யாரு? நம்ம தானே பாண்டியர். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அதை உறக்க சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நம்ம பாண்டியர்னு சொல்லுங்க, நம்ம தேவர்னு சொல்லுங்க. நம்ம அடையாளத்தை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. நீங்க உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ல வந்த விஷயமே நாம சர்டிபிகேட்ல நீங்க உங்க பிள்ளைக்கு ஒரு அருண் வச்சிருப்பிய, ஆகாசன் வச்சிருப்பிய, அதெல்லாம் அருண் பாண்டியன் கூப்பிடுங்க. வீட்டுல கூப்பிடும்போது அருண் பாண்டியன் கூப்பிடுங்க, ஆகாஷ் பாண்டியன் கூப்பிடுங்க. இப்படி பாண்டியங்கிற பேரையும் தேவருக்கு பேரையும் சேர்த்து சொல்லுங்க. நாம சொல்லாம இருக்கிறதுனால பிற சமூக மக்கள் திருடுறாங்க. இதெல்லாம் வரலாற்றை நம்ம வரலாற்றை மறைச்சிட்டோம்னா இனி வரலாறு படைக்கப்படுது இல்ல. நம்ம முப்பாட்டர்கள் அந்த நம்ம காப்பாத்தாவும் செய்யும் போது அவங்க படைச்ச வரலாற்றை நம்ம காப்பாற்றணும். அதை நினைச்சுக்கோங்க. தொடர்ந்து நாம் தமிழர் சீமான் இந்த சமூகத்தோட வரலாறா பேசுதுங்கிற பெயர்ல நம்ம வரலாறை இருட்டடிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களோடு சேர்ந்து அந்த சமூகத்துக்கு நமக்கு மோதலை உண்டு பண்ணுங்கிற நோக்கத்துல நாம் தமிழர் சீமான் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காப்ல. நம்மள சீமான் சொல்லக்கூடிய அவசியமே இல்ல. உங்களுக்கு சீமான் சொல்லக்கூடிய அவசியமே கிடையாது. நம்மள பாண்டியர் இல்ல அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாப்ல மேடைக்கு. அது மோதலை உண்டு பண்றதுக்காண்டி பண்றாப்ல. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்களை பாருங்க, நியூஸ்ல எல்லாம் பாருங்க, பேப்பர்
பேப்பர் படிங்க, செல்போன்ல நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அதெல்லாம் வந்து எல்லாரும் பார்க்கணும். இந்த கூட்டமே அதுக்கு தான். சரி, நாங்க உங்களுக்கு ஏன்னா டைம் இல்ல, உங்கள்ட்ட குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நிர்வாகிகளுக்கு முதல்ல நிர்வாகிகள் இருக்கிறதுனால நிர்வாகிகள் சொல்றேன், இனி எந்த ஒரு கூட்டம் போட்டாலும் அந்த நம்ம கட்சியில வந்து எல்லா மாவட்டத்திலையும் மாநில பொறுப்பாளர் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் பொறுப்பாளர், தென்மண்டல பொறுப்பாளர் இருக்காங்க எல்லா மாவட்டத்திலையும். அதனால எந்த ஒரு கூட்டம் இருந்தாலும் அப்படியே அடிப்படையா கட்டமைப்பு மட்டும் நம்ம மஸ்ட் கொண்டு வரணும். கட்டமைப்பு இல்லைன்னா ஒரு சாதி வந்து முன்னுக்கு வரவே வராது. முதல்ல கட்டமைப்பு இருக்கணும். கட்டமைப்பு 10 பேர் இருந்தாலும் அது கட்டமைப்பா இருக்கணும். நம்ம லட்சம் பேர் இருக்கோம் இந்த பிஎம்டில, ஆனா கட்டமைப்பு கொஞ்சம் உடைஞ்சு இருக்கு. அதனால அதெல்லாம் சரி பண்ணணும். அதனால இந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பிஎம்டி கூட்டம் போட்டாலும் மாநில பொறுப்பாளர்களுக்கு தகவல் கொடுக்கணும். நம்ம மாவட்டத்தில் யாரெல்லாம் இருக்கா, எந்த மாநில இந்த மாநில அவங்க எல்லாம் கூட்டு வந்து ஒரு மண்டபத்தை காட்டி என்ன ஏதுங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு வால் போஸ்ட் அடிச்சாலும் கல்யாண பத்திரிகை கொடுத்தாலும் அவங்க அந்த மாவட்ட செயலாளரையும் அந்த மாநில பொறுப்பாளரையும் கலந்துகிட்டு நமக்கு வந்து பத்திரிகை கொடுக்குற மாதிரி நீங்க எல்லாம் வந்து ரெடி ஆகுங்க. ஏன்னா இப்பவுமே நம்ம அடிப்படையை வந்து சரி பண்ணணும். ஏன்னா அந்த 1.5 வருஷம் தான் இருக்கு, நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்ல. ஏன்னா வேகமா நம்ம சமூகத்தை வந்து அழிச்சுக்கிட்டு வர்றாங்க. எண்ணற்ற பொய் வழக்குகள், எண்ணற்ற கைகால் உடைப்புகள், அது போக பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் மரணங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டுட்டே இருக்கு. அதுக்கான தீர்வுகளும் அதற்கான விடையும் இன்னும் இல்ல. நம்ம அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். இந்த சமூகத்தை எப்படியாவது அடக்கணும், ஒடுக்கணும், அடிமைப்படுத்த நினைக்காங்க. இதுல இருந்து நம்ம மீட்கணும், நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா, நம்ம தக்காத்துக்கணும் அப்படின்னா விளையாட்டா யாருமே நம்ம இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும் நம்ம இனி நம்ம சமுதாயத்தை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எல்லாரும் சமுதாயத்தை நினைங்க, நம்ம சமுதாயத்தை பத்தி எப்போது படிங்க, நம்ம யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த மண்ணை சேர்ந்த நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க போல்டா இருப்பியா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்முடைய வரலாற்றை வெளியே கொண்டு போய் சொல்லணும். ஐயா தேவர் தந்த தேவர் அமரர் மூக்கிய தேவர் அவர் உருவாக்கிய இந்த காலேஜில் இன்னைக்கு எண்ணற்ற அநியாயங்கள், அக்கிரமம் நடக்கு. இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலேஜை விட்டுட்டோம்னா, அவர் உருவாக்கி இந்த கல்லூரியை நம்ம விட்டுட்டோம்னா, நெக்ஸ்ட் யாருமே இனிமே நம்ம கல்லூரி கட்ட போறதும் இல்லை, நம்ம பிள்ளைகளை படிக்க போறதும் இல்லை. குறைந்த மாணவர்கள், அதே எப்படின்னா குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் படிப்பதற்காகத்தான் மூக்கிய தேவர் இந்த காலேஜை நமக்காண்டி கட்டி கொடுத்தாரு. அனைத்து மக்களுக்கும் கட்டி கொடுத்தாரு. எப்படின்னா அனைத்து மக்களும் படிக்கலாம். ஆனா அந்த காலேஜ் வந்து தேவர் கையில தான் இருக்கணும், முக்குளத்தோர் கையில தான் இருக்கணும். இன்னைக்கு வந்து யாரோ வந்து சொந்த கொண்டாட முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கணும். இங்குள்ள பொறுப்பாளர்களுக்கு இந்த மாவட்டத்தில் நிறைய வேலைகள் இருக்கு. அந்த கல்லூரியில எங்க ஐயா மூக்கியாத்தோரோட சிலையை நம்ம கண்டிப்பான முறையில் வச்சே தீரணும். சங்கரன் கோவில்ல இந்த கோரிக்கைகளை மேடைக்கு பேசிட்டு நம்ம பார்த்துல வீட்டை பார்த்து பேரக்கூடாது. இந்த படைத்தளபதிகள் உங்களை உருவாக்குற மத்தியில நீங்க தான் இந்த விஷயத்தை அடுத்தடுத்து எடுத்து செய்யணும். சங்கரன் கோவில்ல கோவிலுக்குள்ள நமது இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் பூலித்தேவர் சிலையை வச்சே தீரணும். அந்த போட்டோவை எடுத்துட்டு நம்ம உள்ள கண்டிப்பான முறையில் சிலை வச்சாகணும். சிலை ரெடி ஆயிட்டு இதெல்லாம் நம்ம ஒற்றுமையா தான் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால ஊருக்கு கிராமந்தோறும் போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மக்களை சந்திங்க, நமக்கான பிரச்சனைகளை நீங்க எல்லாம் வந்து சொல்லணும். அரசு ஊழியர்களால நிறைய இடங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள இன்னைக்கு முக்குளத்தில் உள்ள அரசு ஊழியர் யாருமே வேலை செய்ய முடியல. கடுமையான மன உளைச்சல் இருக்காங்க. நிறைய போன் கால் வருது. டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே தேவைமாதிரி வேலை பார்க்க முடியல. இன்னைக்கு சாதி ரீதியா நம்மள வந்து அவங்க வந்து துன்புறுத்துறாங்க. இப்படி நிறைய கம்ப்ளைண்ட். இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஓய்வே இல்ல. அதான் உங்ககிட்ட பேச கூட முடியல. அந்த அளவுக்கு ஓய்வு இல்ல. உங்களுக்கு அந்த ஓய்வு இல்லாம நம்ம ஒவ்வொரு இடத்துக்கா போய் நம்மளுடைய ஆபத்து நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் விழிப்புணர்வோட எல்லாரும் இனிமே வேகமா எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி இந்த சமயத்துக்கு வந்து உழைக்கணும்னு சொல்லி இந்த சமயத்தை நீங்க திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு உங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். இந்த பூலித்தேவர் சிலையை வைக்கிறதுல நம்ம எந்த காரணம் கொண்டு விட்டுறக்கூடாது. அதுவோ தென்காசி புதிய கலெக்டர் அலுவலகத்திற்கு நமது ஐயா இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட பூலித்தேவருடைய பெயரை கண்டிப்பான முறையில் வச்சே தீரணும். ஏன்னா திருநெல்வேலி கலெக்டர் அலுவலகத்துடைய பெயரே பூலித்தேவர் மாளிகை தான் இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. அதனால தென்காசி கலெக்டர் அலுவலகத்துக்கு பூலித்தேவர் பெயரை நம்ம சூட்டுவதற்கு நம்ம எல்லாம் ஒன்று தரணும். ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உண்மையிலே தென்காசி மாவட்டம் மிக சூப்பரா இருக்கு. இன்னைக்கு சமுதாய ஒற்றுமையில எல்லா கிராமங்களும் இன்னைக்கு ஒண்ணா நிக்கி. இன்னைக்கு நம்ம குரல் கொடுத்தோம்னா ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு ரோட்டுக்கு வரதுக்கு தயாரா இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இந்த கூட்டத்தை வச்சு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தேவமாரி நம்ம காப்பாத்தலாம். நம்ம சரி பண்ணின நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் படை தளபதிகளான நீங்க தான் இனிமேல் நான் என்னென்ன பேசுறேனோ, நான் வலைதளங்கள்ல பேசுறது, யூடியூப்ல பேசுறதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். இந்த பிஎம்டியை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்காண்டி தான் இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்காண்டி தான் அனைத்து பகைகளையும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காண்டி தான் அனைத்து வழக்குகளையும் நாங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். சிறைக்கும் செல்றோம். நீங்க சிவகிரி தாலுகால இருக்கிற செங்கமால் சூளைகளை இந்த மாவட்டத்துல வந்து கிட்டத்தட்ட 2000 சூளை இருக்கும், செங்க சூளை. ஆனா சிவகிரியில பாக்குறது தேவமாறு சூளை. அதை மட்டும் மூட நினைச்சா மத்தியில அதை மட்டும் அதுக்கு மட்டும் ஆப்படிப்பேன்னு சொன்னா பாருங்க. அப்ப என்ன காரணம்? தேவமரம் தோன்றா யாரும் வர மாட்டாங்க, தேவமரம் தொழில கெடுத்தா யாரும் வர மாட்டாங்க, தேவமரம் அடிச்சா யாரும் வர மாட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு தேவமரம் அடிக்க சொல்லுங்க, இன்னைக்கு தேவமரம் தொழில் பண்ண சொல்லுங்க, பிஎம்டி வந்து நிக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விடவும் மாட்டேன். உங்களுக்கு அற போராட்டங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான். அற போராட்டங்கிறது வந்து கொஞ்ச நாளைக்கு தான். அமைதியான முறையில பேசுவோம், அப்ப இருப்போம். எங்களுடைய கோரிக்கைகளை வந்து அரசாங்கம் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு எங்கிட்ட திமுறா பேசும்போது நாங்க திமுறா எங்களுடைய திமுற அரசாங்கமும் பார்ப்போம். அதுல மாற்று கருத்து இல்ல, விட மாட்டேன். சீமான் மீது இந்த சமுதாயம் ஒரு கண்ணு வைக்கணும். அதை எல்லாரும் பாத்துக்கோங்க. எங்களுடைய கோரிக்கை அரசாங்கத்துக்கு இந்த வாசுதேவநல்லூர் மண்ணில இருந்தே நான் சொல்லுதேன், வருகின்ற தேவர் ஜெயந்திக்கு எந்த காரணம் கொண்டும் பசுமண்ணுக்கு சீமான் வரக்கூடாது.
சீமான் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் கண்டிப்பான முறையில் மாவட்ட கலெக்டருக்கு ராமநாதபுரத்துக்கு கண்டிப்பான முறையில் கொடுப்போம். சீமான் வந்து எங்க சமூகத்தை சீண்டுவதற்கும் எங்க சமூகத்தை பத்தி அவதூறா இழிவா பேசுவதற்கும் அரசாங்கம் கண்டிப்பா பழு சொல்லியே தீரணும். இந்த நேரம் எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. சீமான் போன்ற நபர்களை முக்குளத்தோர் நம்பாதீங்க. சீமான் இயக்கத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் எல்லாருமே நீங்க உஷாராயிக்கோங்க. சீமான் இந்த சமூகத்தை அழிக்க தான் வந்திருக்காப்ல. சீமான் வந்து தமிழ் தமிழ் பேசிக்கிட்டு இருந்த சீமான் இப்போ ஜாதி ஜாதின்னு பேச காரணம் என்ன? வாயில வர்றது எல்லாம் ஃப்ராட். அந்த ஃப்ராட் கரப்பைகளுக்கு நாம வந்து தக்க பதிலடி கொடுக்கணும். அப்படின்னா தென் மாவட்டத்தில் ஒவ்வொரு முக்குளத்தூர் சமுதாயத்தின் ஊருக்குள்ளேயும் சீமான விடக்கூடாது. ஏன்னா சீமான் தான் மிக மோசமான விஷ கிருமி. இந்த விஷ கிருமியை நம்ம அகற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும். விடமண்ட அதாவது தமிழ்நாட்டில் இந்த சமூகத்தை எதிர்த்து பேசிட்டு இந்த சமூகத்தில் வரலாற்றை அழிக்கணும், இந்த சமூகத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சீமான் இல்ல எவன் வந்தாலும் சரி அவனுக்கு வந்து நேதாஜின்னு பாருல அவனுக்கு பதிலடி நாங்க கொடுப்போம். அதுல மாட்டுக்கத்தை கிடையாது. இன்ன வரைக்கும் ஒவ்வொரு மேடையிலும் சரி அருவா எடுக்க கூடாது, கத்தி எடுக்க கூடாது, வன்முறையில ஈடுபடக்கூடாதுன்னு தான் நான் பேசிட்டு வரேன். இளைஞர்களை சரி பண்ணணும், வைக்கணும், போகணும்னு. அதனால அதுக்காண்டி நாங்க நாங்க வந்து அடி பண்ணிட்டோம், பயந்துட்டோம்னு எவனு நினைச்சீங்க சீமான தான் சொல்றேன். சீமான் வந்து தேவமார் பூரா அடங்கிட்டாங்க, தேவமார் நமக்கு எதிராக வர மாட்டாங்க, அப்ப நம்ம அந்த தேவமாரோட வரலாற்றை அழிக்கலாம் அப்படின்னு சீமான் நினைக்கிறது அந்த தப்பு கணக்க போடக்கூடாது. சீமான வன்மையா நான் கண்டிக்கிறேன், மொத்த முக்குளத்தூர் சிறப்பா கண்டிக்கிறேன். வருகின்ற தேவர் ஜெயந்திக்கு சீமானுக்கான எதிர்ப்பை பார்த்துட்டு தான் தென் மாவட்டத்தில் தேவமார ஏண்டா பகச்சன்னு சொல்லி சீமான் நினைப்பாப்ல. உறவுகள் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. உங்களுக்கான இந்த புதுசா சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், சேர்ந்த உறுப்பினர்கள் சொல்றேன், எந்த உங்களுக்கு நல்லதுக்கு வரணும் தெரியாது. உங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடத்தினீங்க, ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம், காது குத்து வச்சிருக்கோம்னா நான் வரணும் தெரியாது, எனக்கு அழைப்பிட்டாலும். ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, தன்மான பிரச்சனை, உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நான் எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பான முறையில் நான் வருவேன். புரியுதா உங்களுக்கு? நான் விட்டுட்டு ஓட மாட்டேன். இந்த வாசுதேவநல்லூர்ல ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்து வரக்கூடிய அனைவரையும் தரக்குறைவா பேசுறதா தகவல் வருது. எல்லாத்தையுமே மரியாதை குறைவா வந்து பேசுவதா வந்து தகவல் வந்திருக்கு. குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபருக்கு ஆதரவா வந்து இந்த இன்ஸ்பெக்டர் செயல்படுவதா தகவல் வந்திருக்கு. மாவட்ட எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒண்ணுதான், இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர்களை உடனடியாக பணிமாற்றம் செய்யணும். இந்த வாசுதேவநல்லூர் இன்ஸ்பெக்டர் பல விருப்பு பேசி பார்த்தாச்சு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதை கேட்க மாட்டாங்க. அவங்க வார்த்தைகள் வந்து பொறுப்பாளர்கள் போனாலும் பொதுமக்கள் போனாலும் மிகவும் அது எப்படின்னா கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தகவல் எல்லாரும் புகார் பண்ணிருக்காங்க. எங்க மக்களை வந்து அவமரியாதையா பேசணும், மரியாதை இல்லாம நடத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பணி செய்ய முடியாத அளவுக்கு எங்களுடைய சட்ட போராட்டம் இருக்கும், மக்கள் போராட்டம் இருக்கும் சொல்லி இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளுதேன். இந்த தங்கப்பழம் லா காலேஜில் ஏகப்பட்ட பிரச்சனை சொல்லி போன் வந்துகிட்டே இருக்கு. இந்த தங்கப்பழம் அவர்களுடைய தங்கப்பழத்தால அவர்களால முக்குளத்தூர் சமுதாயம் நிறைய பாதிக்கப்படுதுன்னு சொல்லி நிறைய பேர் என்ற புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நானும் ஒரு தொழிலதிபர், ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காரு, அவரை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இடைஞ்சல் பண்ணக்கூடாது தான். தேவமாரி யாரு பழப்பையும் கெடுத்தது இல்ல. தேவமாரி எல்லாத்தையும் வாழ வச்சு தான் பழக்கம். தேவமாரி தான் இந்த நாட்டில் வந்து கோவில கட்டினது, குளத்தை கட்டினது, இந்த நாட்டுக்கு தண்ணி கொடுத்தது, இந்த நாட்டோட அரசு கட்டடம் எல்லாமே தேவமாருக்குள்ளது. இப்படிதான் உங்களுக்கு நாங்க இனமா கொடுத்தது தான் எல்லாமே. கலெக்டர் அலுவலகத்தில இருந்து எஸ்பி அலுவலகமா இருக்கட்டும், இந்த மண்ணே எங்க மண்ணு தான். இப்படிதான் உங்களுக்கு இந்த நாடு அடிமையா கிடக்கும் பொழுது இந்த அடிமை விலங்குகளை மீட்டது நம்ம. இப்படிதான். ஆனா எங்களை ஒழிச்சு கட்டணும், நாங்க தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் நினைக்காங்க. அதுல திரு தங்கப்பழம் அவர்கள் வந்து அவர் மீது நிறைய புகார் வந்துட்டே இருக்கு. இப்ப கூட காலேஜ்ல ஏதோ ஒரு முக்குளத்தூர் பசங்க, தேவமார் பசங்க 4 பேர் படிக்க கூடாது, அது எப்படின்னா அந்த தேவமார்னு தெரிஞ்ச உடனே அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் அடிச்சாங்க. ஏன்னா உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதுல தலையிடணும், யாரையும் அவதூறு பரப்பிட கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். திரு தங்கப்பழம் அவர்கள் வந்து அப்படி ஒரு அந்த பக்கத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு, முக்குளத்தூர் எல்லா சாதி சேர்ந்துகிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க ஆட்டோ ஸ்டாண்டை, அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இடைஞ்சல், அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல பிழைப்பு நடத்த விடாம முன்னாடி கடையை போட்டுக்கிட்டு அந்த ஆட்டோ சண்டை கைப்பற்றதுக்காண்டி ஒரு சில டீம்கள் வந்து முக்கிய டீம்லாம் சேர்ந்து செயல்பட்டாங்க. அதையும் தடுத்து நிப்பாட்டி இருக்கோம். இது போன்று தொடர்ந்து ஒரு ஏரியால எவ்வளவு பிரச்சனை பாருங்க. தமிழ்நாட்டுல 2 கோடி தேவமார், 2.5 கோடி தேவமார் இருக்குமே, ஒரு ஏரியா, ஒரு குறுகிய வட்டத்துல தேவமாருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப நாம அந்த ஏரியாக்குள்ளதான் படை தளபதிகளை உருவாக்கணும். இந்த பொறுப்பாளர்கள் வந்து ஒரு பிரச்சனை என்னையவே மட்டும் எதிர்பார்க்க கூடாது. எஸ்ஐ ராஜாவா நீங்க மாறணும், ஒவ்வொருத்தரும் நீங்க எஸ்ஐ ராஜாவா மாறணும். புரியுதா? யார கண்டியும் பயப்படக்கூடாது, யாரு கண்டி பார்த்து உங்களை வந்து யாரும் வந்து அடக்கலாம் முடியாது. நீங்க காவல்துறை வந்து நீங்க தப்பு பண்ணாம உங்களெல்லாம் வந்து உங்களை சட்டை பிடிக்க இழுக்கவோ, உங்களை ரிமாண்ட் பண்ணவோ, பொய் பேசவோ இனிமெல்லாம் விட மாட்டேன். இது வரைக்கும் எப்படியோ போயிட்டு நாம உருவானதுல இருந்து விடல. அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். மேடையில பேசிட்டு போறவங்க நான் கிடையாது. இப்படி உங்களுக்கு அதனால இந்த சமயத்துக்கு ஒண்ணு விட மாட்டேன். அதனால உங்க பாட்டுல துணிஞ்சுங்க. நம்மளுடைய இது மது அருந்திட்டு ஒருத்தர்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மது அருந்திட்டு ஒரு காவல்துறை பேசக்கூடாது, நாம யாரையுமே கண்ணிய குறைவா பேசக்கூடாது. அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்படிதான் அப்புறம் சாதியை இழிவா பேசக்கூடாது. அது முதல் மெயின். நம்ம தேவமாறனா எல்லாத்தையும் காப்பாத்த தான் நம்மள கடவுள் படைச்சிருக்கான். நாம தான் எல்லா சமயத்தையும் காப்பாற்றணும். அவன் நம்மள என்ன
வேணாலும் பேசட்டும், அவன் என்னமாலும் பேசட்டும், நம்ம பாத்துக்கிடலாம். தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வர தண்டியும் நீங்க யாருமே கோவப்படக்கூடாது. அதை மட்டும் நான் சொல்றேன். அரசாங்கம் உங்களை நெருக்கடி பண்ணா, காவல்துறை நெருக்கடி பண்ணுச்சுன்னா சொல்லுங்க, நம்ம அதை தீர்த்து வைக்கும். மாற்றுக்கிறது கிடையாது. தென்காசி மாவட்டத்தில் எங்க சமூகத்தை சேர்ந்த தொழில் பண்றவங்களை கெடுக்கிற மாதிரி யாரு செயல்பட்டாலும் அவங்க தொழில் பண்ணாத அளவுக்கு எங்களுடைய போராட்டம் இருக்கும். இனி அப்படிதான் நடக்கும். நாங்க பாட்டுல எங்க தொழிலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இல்ல நாங்க விட மாட்டோம், தேவமாரி தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஏதாவது ஊடுருவி ஒரு வேலையை பார்த்தீங்கன்னு எங்களுடைய போராட்டம் நீங்களாவது கமுக்கமா பாப்பிய. நாங்க பப்ளிக்கா பார்ப்போம், பப்ளிக்கா போராடுவோம். புரியுதா உங்களுக்கு? அதனால எல்லாத்துக்கும் இதை ஒரு எச்சரிக்கையாவே நான் பதிவு பண்றேன். தென்காசி மாவட்டத்தில் ஏகப்பட்ட புகார் வருது. இந்த சமுதாயம் பிழைக்க கூட இந்த சமுதாயத்தை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாசுதேவநல்லூர் தொகுதி வந்து தேவமார் தொகுதி. புரியுதா? தேவமார் தான் அதிகம் இருக்கும். நம்ம இதை ரிசர்வ் தொகுதி ஆக்கி வச்சிருக்காங்க. அது எப்படி தென்காசி மாவட்டத்தில் 2 தொகுதியை வந்து ரிசர்வ் தொகுதி ஆக்கி வச்சிருக்காங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. அதுவும் தேவமார் எங்கெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் இருக்கோமோ அது பூரா ரிசர்வ் தொகுதி. சுதந்திரம் வாங்க நாட்டில இருந்து இதெல்லாம் தடுக்கணும், இதெல்லாம் ஒடுக்கணும்னா நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் ஒற்றுமையா இருங்க. உங்களுக்காண்டி எந்த நேரமும் இங்க வாசுதேவநல்லூர் மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த வாசுதேவநல்லூர் மண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல 8 லட்சம் தேவமார் வருவாங்க அப்படி நீங்க நினைங்க. உங்களுக்கு அவ்வளவு பேரும் சேர்த்து வச்சிருக்கேன். தமிழ்நாடு பூரா தேவமார பூரா ஒன்றிணைச்சு வச்சிருக்கேன். அதுதான் நாங்க செஞ்ச சாதனை. தைரியமா இருங்க, எல்லாம் தைரியமா எதிர்கொள்ளுங்க. யாரா இருந்தாலும் தைரியமா எதிர்கொள்ளுங்க. புதுசா வந்த பொறுப்பாளர்கள் சொல்றேன், அதை நீங்க தெளிவா கேட்டுக்கோங்க. நம்ம கட்சிக்கு வந்த பொறுப்பாளர்கள் கூடிய நான் சின்ன வயசுல சாதி அலையும் பொழுது இந்த வீட்டுல உள்ள பொருட்கள்லாம் கம்மல் கொலுசு என்னென்ன இதெல்லாம் தூக்கி கொண்டு வித்து விடுவேன். சாதின்ட்டு வித்துட்டு வாழ்பூச்சி அடிப்பேன். அப்படி தேவச்சு நிறுடுவேன். ஒரு தலைவன் பின்னாடி போறோம்னா அவன் தலைவன் வாரான்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க பானையெல்லாம் கூட அட வச்சிருக்கேன். அந்த நிலைமை யாரும் செஞ்சிடக்கூடாது. 500 ரூபாய்க்கு நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா, நம்ம இயக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா கூட 200 ரூபாய்க்கு வேலைக்கு போங்க. புரியுதுல? அந்த 500 வீட்டுக்கு கொடுக்குற காசுல குறைஞ்சிடக்கூடாது. நீங்க நான் வரும்பொழுது எனக்கு பேனர் அடிக்கலையே, எனக்கு மாலை போடலையே, எனக்கு சால் வேப்பா போடல, நான் ஒரு காலம் நினைக்க மாட்டேன். உங்களுக்கு கடனை வாங்கி நீங்க ஒரு சில விஷயம் செஞ்சு குடும்பம் ரோட்டுக்கு வந்துடக்கூடாது. குடும்பம் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம வெள்ள சட்டை போட்டு ரோட்ல இருந்து சமுதாய பண்ணி பார்க்க முடியும். அதனால குடும்பம் ஃபர்ஸ்ட் முக்கியம். ரெண்டாவது உண்மையில என்னன்னா நம்ம சாதி முக்கியம். அதுல எந்த ஒரு மாட்டு கிடையாது. குடும்பத்தை இளைஞர்கள் நல்லபடியா பாருங்க. மது அருந்துற பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா எல்லாரும் விட்டுறணும். நம்ம இயக்கத்தோட கொள்கையே அதுதான். எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம, அரசாங்கத்துக்கு எந்த ஒரு நெருக்கடி இல்லாம நீங்க பயணம் பண்ணுங்க. வேற யாராவது உங்களை நெருக்கடி கொடுத்தா வச்சா நான் வாரேன். அதுல எந்த ஒரு மாட்டுக்கத்துல நம்ம கட்சி வரும். உங்களுக்குன்னு நல்ல பொறுப்பாளர்களை போட்டிருக்கோம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல போராளிகளை உங்களுக்கு பொறுப்பாளர்களா போட்டிருக்கோம். உங்களுக்காண்டி எதையும் செய்ய தயாரா இருக்காங்க எல்லாரும். அவங்களெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்படிதான் உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. நான் இன்னும் கடல் கடந்து 23 மாவட்டத்துல நம்ம கட்சி இருக்கு. பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் 23 மாவட்டத்துல இப்ப இருக்கு. நான் 23 மாவட்டத்தையும் போய் நான் பேசணும். 23 மாவட்டத்துக்கு போனதுனால உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மிக முக்கியமான போராளிகளை பொறுப்பாளர்களா நான் அறிவிச்சிருக்கேன். இவங்களெல்லாம் நீங்க பயன்படுத்தணும். மிகப்பெரிய ஒற்றுமையை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம். அதனால வருகின்ற காலத்துல தேவர் சேந்தி வருது. அதனால இளைஞர்கள் யாரும் பெரிய லெவல்ல, அதாவது எப்படின்னா சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு எல்லாரும் செயல்படுங்க. தேவர் சேந்திக்கு போற இளைஞர்கள் அத்தனை பேரும் சொல்றேன், மது அருந்திட்டு யாரும் போக கூடாது. பிற சாதிக்கு போய் எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. வாகனத்தை திறந்து நின்றுகிட்டு கத்தக்கூடாது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணுனா நம்ம சமூகத்தை ஒரு இழிவா எல்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாம் போயிடும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இளைஞர்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்க எல்லாத்தையும் சந்தித்ததுல மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே இவ்வளவு பேர் நீங்க வந்திருப்பேன்னு சொல்லி நான் நினைச்சேன். இவன் என்னத்தடா வந்து செய்ய போறான், சரி என்னதான் செய்யான்னு பாப்பேன் தான் வந்தேன். மிக அருமையான முறையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்க அன்பு தம்பி பிஸ்தா முருகன், வல்லரசு, இந்த பொறுப்பாளர்கள் அனைவரையுமே நான் மனதார பாராட்டுறேன். என்னன்னைக்கு உங்களுக்கு கூட பிறந்தவனா உங்களுக்கு பிள்ளையா நான் இருப்பேன். மாட்டுக்கிறதே கிடையாது. உங்களுக்காண்டி என்னோட கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் உங்களுக்காண்டி நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்காண்டி நான் போராட்டு இருப்பேன். எவன் என்னைய பத்தி விமர்சனம் பண்ணாலும் சரி, என்கிட்ட மோத முடியாம, எனக்கு ஈக்குவலா பணி செய்ய முடியாம ஒரு சில புல்லுருவிகள் என்னை பத்தி அவதூறு பரப்பிட்டே இருப்பான். அதெல்லாம் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் தூக்கி எரிஞ்சு கூட்டு போயிட்டே இருப்பாரு. அவருடைய ஆசையில தான் நான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கேன். அதனால எங்க ஐயா முத்துராமத்தோட ஆசி இந்த ஊர் மக்களுக்கும் உங்களுக்கும் எப்போதும் இருக்கும். ஒற்றுமையோடு இருங்க. ஒற்றுமை தான் நம்மளை காப்பாற்றும். பெண் பிள்ளைகளை பத்திரமா வீட்டுல எல்லாம் சொல்லி வளைங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. பொட்ட பிள்ளைகளுக்கு சாதியை சொல்லி கொடுத்து வளைங்க. இதெல்லாம் இப்படி கட்டமைப்போட இருந்தா மட்டும்தான் நம்ம சமூகத்தை காப்பாற்ற முடியும். வரலாற மறந்துடாங்க. அதை மட்டும் ஏன் வச்சுங்க. என்ன சொல்லியிருக்கேன், பிள்ளைகளுக்கு பூரா பட்டத்தை சொல்லி கூப்பிடுங்க. என்ன பட்டத்தை சொல்லி கூப்பிடுங்க. கருப்பசாமினா கருசாமி பாண்டியன் கூப்பிடுங்க. முத்தையானா முத்தையா தேவர்னு சொல்லி கூப்பிடுங்க. இப்படி தேவர் பாண்டிங்கிறத பயன்படுத்திக்கிட்டே இருங்க. அதனால வரலாறு அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால சொல்லுதேன். இன்னைக்கு ஒவ்வொரு கோயில்களையும் குளங்களையும் கட்டினது நம்ம. இந்த வரலாறை திருட்டிட்டாங்கன்னு வைங்களேன், நாங்க தான் அந்த கோயிலை கட்டணும். அப்படிதான் உங்களுக்கு. அதனால சொல்றேன், எல்லாரும் மிகவும் ஒற்றுமையோடு இருங்க. வரலாறை விட்டுறக்கூடாது. இந்த ஒற்றுமை தான். நீங்க ஒற்றுமையா இருந்துட்டீங்கன்னா உங்களை வச்சு தமிழ்நாட்டில் நான் என்னன்னாலும் நான் செஞ்சு நம்ம சமுதாய மக்களுடைய பாதுகாப்பை நான் உறுதி பண்ணிக்கிடுவேன் சொல்லி உங்களை சந்திச்சதுல, உங்களுடைய பேசுனதுல, என்ன நீங்க வரவேற்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.